ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் கூடியுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். வணக்கம் தினேஷ், தற்போது இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்காக அங்கு வரும் மக்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? அங்கு அதிக அளவில் மக்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் பிரசித்தி பெற்றதானது பவானியில் அமைந்துள்ள மேட்டூர் பகுதியான நமது காவிரி ஆற்று கரையோரம் அமைந்துள்ளது. இங்கே ஆண்டுதோறும் பல்வேறு பொதுமக்கள் விசேஷ காலங்களில் வருவதுண்டு. முக்கியமாக ஆடி மாதத்தில் அதிக அளவிலான பொதுமக்கள் இந்த கோயிலில் தரிசனம் செய்வதற்காகவும் தர்ப்பணம் மற்றும் திதி கொடுப்பதற்காக அதிக அளவில் வருவதுண்டு. தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளதால் கோயிலுக்கு வரும் பொதுமக்கள் திதி கொடுப்பதற்கும் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு தாலி மாற்றி கோர்த்துக் கொள்ளும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வந்தாலும் காலையிலிருந்தே பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிக அளவில் பொதுமக்கள் கூடும் என எதிர்பார்த்த நிலையில் சொற்ப அளவிலான பொதுமக்கள் மட்டுமே கூடி வருகின்றனர். ஏனென்றால் காவிரி ஆற்றங்கரைய ஓரத்தில் புனித நீர் ஆட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து ஆற்றில் இறங்காத வண்ணம் பார்த்து வருகின்றனர். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிட்ட கேட்கலாம், நீங்க எங்கிருந்து வரீங்க? நாங்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகா கடியாமூடி கிராமத்திலிருந்து வர்றோங்க. 16வது வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு கோயில் பூசாரியா இருந்தாரு. ஒரு 150 வருடமா இருக்கிறதுல 4 தலைக்கட்டம் நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு போன ஒரு 2 வாரம் வெள்ளிக்கிழமை 15 நாளைக்கு முன்னாடி. அதுக்காக இன்னைக்கு 16 நாள் திதி கொடுக்க காரியங்கள். அவர் கூறியதைப் போலவே திதி கொடுத்த வருவதற்கு ஆற்றங்கரைகளும் புனித நீர் ஆடுவதற்கும் ஏற்றபடியே ஒரு 6 பைப்புகளில் ஷவர் மூலியமாக குளிப்பதற்கான ஏற்பாடுகள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் பொதுமக்கள் அதிகம் கூடாத வண்ணம் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.